الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. இணைத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, அல்லாஹ் பெரும் கிருபையினால் நாம் இன்று 17வது ஜுஸ் நின்ற வண்ணமாக கேட்டோம். இதில் முழுமையாக நாம் கிட்டத்தட்ட 190 வசனங்களை நாம் கேட்டோம். இதில் 2 அத்தியாயங்கள், 2 சூறாக்கள் இடம்பெற்றுள்ளன. 20 மற்றும் 21வது சூரா சூரத்துல் அம்பியா மற்றும் சூரத்துல் ஹஜ். சூரத்துல் அம்பியா பார்க்கும் பொழுது இது மக்கி சூறாவாக இருக்கின்றது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது. 12 நபித்துவம் கிடைத்து 12வது வருடத்தில் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் இருந்தாங்க. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் 13 வருடம். இது 12வது வருடத்தில் இறக்கப்பட்ட அத்தியாயம். இதில் 112 வசனங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்துடைய பெயர் அல் அம்பியா. அல் அம்பியா என்று சொல்லும் பொழுது நபியுடைய பன்மை, நபி அம்பியா ப்ளூரலுக்கு சொல்லப்படும். அப்போ நபிமார்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இங்கு சுருக்கமான அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா 15 நபிமார்களுடைய பெயர்களை பெயருடன் சில அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியப்படுத்தியிருக்கின்றான். இங்கு நாம முதலில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதற்காக இக்தரப லின்னாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்களோ அதனை புறக்கணித்து பாராமுகமாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த மக்கத்து வாசிகள் அல்லாஹுடைய இந்த தூதை நிராகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். நபித்துவத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டே இருக்கின்றார்கள், ஏதோ ஒரு தனிப்பட்ட அவருடைய விஷயம் என்பதற்காக. ஆனால் அல்லாஹு தஆலா இங்கு அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். இவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் இவர்கள் இதே வாழ்க்கையில் அவர்கள் முழுகி இருக்கின்றார்கள், மறுமையுடைய விஷயத்தில் பாரமுகமாக இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றான். இந்த வசனத்தில் முதல் வசனமே சூரத்துல் அம்பியாவுடைய இதுதான் வருது. ஆக ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த வாழ்க்கையை மறுமைக்காக அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் அவனிடம் இருக்கக்கூடிய திறமை. இந்த உலகம் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் இல்லாத இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த உலகம் கொடுக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட அளவு அது நாம் அடைந்தே தீருவோம். ஆனால் மறுமை என்பது நாம் செய்யக்கூடிய முயற்சியும் நாம் ஏற்றுக்கொண்ட நாம் ஈமானில் இருக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆகையால் தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது அக்பலத்தித் துன்யா முத்பிரா வ அக்பலத்தில் ஆஹிரத்து முக்பிலா ஃபலிகுல்லி மின்ஹுமல் பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. காலங்கள், இந்த உலகம் நாளுக்கு நாள் உன்னை விட்டு தூரமாக கொண்டே இருக்கின்றது. மறுமை உன்னிடம் உன்னை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த 2 வாழ்க்கைக்கும் என்ன வாரிசுகள் என்று இருக்கின்றார்கள். நீங்கள் மறுமையுடைய வாரிசுகளாக ஆகுங்கள், உலகத்துடைய வாரிசுகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஆங்காங்கே மறுமை நினைவூட்டலுக்காக சில உபதேசங்களை தன்னுடைய மாணவர்களுக்கோ அல்லது தன்னில் இருக்கக்கூடிய அந்த அவையில் தெரியப்படுத்துவார்கள். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை, மறுமையுடைய விஷயத்தை நாம் மறந்துடாமல் இதற்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும். அதே போல இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா சூரா மக்கியா என்று பார்த்தாலே அதனுடைய தலைப்பே எப்படி இருக்கும்? தௌஹீதை பற்றியும், நபித்துவத்தை பற்றியும், மறுமையின் பற்றியும், மரணித்த பிறகு மனிதன் திரும்பவும் எழுப்பப்படுவான் என்ற விஷயத்தை பற்றியும் என்ன அல்லாஹு தஆலா அங்கு நமக்கு தெரியப்படுத்துவான். பொதுவாகவே மக்கி சூறாக்களில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலும் என்ன
இங்கு நிறைய அத்தாட்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியில் மற்றும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹு தாலாவுடைய சில படைப்பினங்களை அவன் தெரியப்படுத்திவிட்டு அல்லாஹு தாலா நமக்கு இங்கு நினைவுபடுத்துவது இது அனைத்துமே என்ன, எந்த ஒரு சிரமம் இல்லாமல் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் இது அனைத்திற்கும் முன்னால் என்ன, இது அனைத்திற்கும் பின்னால் ஒரு படைத்தவன் என்று இருக்கின்றான், அவன் தான் நிர்வகிக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். இதே வசனத்தில் அல்லாஹு தாலா அதையும் கூறுகின்றான். 16வது வசனத்தில், இந்த வானத்தையும் பூமியையும் நாம் என்ன விளையாட்டுக்காக படைக்கவில்லை, அப்போ ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா படைத்தான். இந்த பிரபஞ்சத்தை அனைத்துமே படைத்தது ஒரு நோக்கம், அது தௌஹீதை நிலைநாட்டுவதுதான். அதே போல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தான் ஒரு நோக்கம், அது தௌஹீதை அங்கு நிலைநாட்டுவதற்காகத்தான். அதே போல் இந்த உலகத்தின் இந்த பூமியில் எல்லா விஷயத்தையும் படைத்து நமக்காக வசப்படுத்தினான். எதற்காக? அதை நாம் பெற்றுக்கொண்டு அவனையே நன்றி செலுத்தி அவனை வணங்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ எல்லா விஷயத்தில் பார்க்கும் பொழுது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே என்ன, ஒரு நோக்கத்தை கொண்டுதான் படைக்கப்பட்டது. மனிதன் ஏதோ ஒரு விளையாட்டுக்காகவோ அல்லது வீணாகவோ அல்லாஹ் படைத்து விட்டான் என்று நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தெரியப்படுத்த. ஒமா ஹலக்னா ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை, இதற்கு பின்னர் ஒரு பெரும் நோக்கத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா படைத்தான் என்று நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அப்போ நாம் நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை, நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய இங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன, வீணானது கிடையாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமும் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்கு. அது அல்லாஹை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்துல உறுதியாக இருப்பது இங்கு நமக்கு நினைவுபடுத்தப்பட்டது. அதே போல இங்கு மறுமையுடைய விஷயங்களை மனிதர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மனிதன் மரணித்த பிறகு எங்கு எழுப்பப்படுவான் என்று நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத் வ நப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தில் சுவைத்து இருக்கிறது. பரீட்சைக்காக, தேர்வுக்காக உங்களுக்கு நன்மையும் மற்றும் தீமை கெடுதியையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம், பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். மீட்கப்படக்கூடிய விஷயம் என்ன, திரும்பவும் அல்லாஹ் பக்கமாக செல்ல வேண்டும் என்ற அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உள்ளது. அது நிரந்தரமான வாழ்க்கை, அது நிலையான வாழ்க்கை. இந்த உலகம் இது நிரந்தரமானது கிடையாது, இது அழியக்கூடிய வாழ்க்கை. ஆகையெல்லாம் நாம் ஜும்மாவுடைய ஒவ்வொரு நேரத்திலும் ஜும்மாவுடைய தொழுகையில நம்ம கேட்கக்கூடிய வசனம் என்ன, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, மனிதனே நீ இந்த உலகத்தை நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய், நீ இந்த உலகத்திற்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாய். ஆனால் வல் ஆஹிரத்து ஹைரும் வ அப்கா, மறுமையோ அது உங்களுக்கு நலனும் அதே போல வ அப்கா நிலையானதும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அதே போலதான் இங்கும் ஒவ்வொரு மனிதனும் என்ன, அவன் ஒவ்வொரு ஆத்மா ஒட்டுமொத்த படைப்பினம் என்ன, ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும். ஒவ்வொருவர் மரணிக்க தீர வேண்டும். திரும்பவும் அல்லாஹு தஆலாவிடம் அதற்குரிய அனைத்து விஷயத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாளை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் நாம் என்ன தயார்படுத்தினோம் என்று ஒவ்வொருவரும் நாம் அதை நினைவுபடுத்த வேண்டும். அதே போல மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மை மற்றும் தீமையை அளவு கொள்வதற்காக, மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா எடையை நிரூபிப்பான். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا, எனவே எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மேலும் நன்மை தீமையில் ஒரு கடுகளவு எடையிருப்பினும் அதனை நாம் கணக்கில் கொண்டு வருவோம். அவ்வாறே கணக்கெடுக்க நாமே போதும். وَكَفَى بِنَا حَاسِبِينَ. அப்போ அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒரு எடையை அல்லாஹு தஆலா ஒரு நம்முடைய அமல்களை எடை போடுவதற்காக ஒரு தராசை அவன் நிலைநாட்டுவான். அந்த தராசுடைய விஷயம் அல்லாஹு தஆலா அதனுடைய அகலமும் அதனுடைய தோற்றமும் அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருப்பான். 2 தட்டுகள் இருக்கும். ஒரு தட்டில் நன்மையான விஷயங்களும் இன்னொரு தட்டில் பாவங்கள் அங்கு வைத்து மனிதனுக்கு காண்பிக்கப்படும். அல்லாஹு தஆலாவுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அங்கு தராசி நிர்வகித்து நிலைநாட்டி அங்கு எடை போட்டு தான் காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹு தஆலா ஏன் அங்கு தராசை நிர்வகிக்கின்றான்,
மனிதனைக்கு காண்பிப்பதற்காக நீ செய்த என்ன நன்மையான அமல்கள் இருக்கு, அதனுடைய கனப்பரிமாணம் எவ்வளவு இருக்கு, நீ செய்த குற்றங்கள் அதனுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கு என்று மனிதனையே அவன் என்ன கணக்கிடக்கூடிய விஷயமாக அல்லாஹ் அங்கு நிறைவேற்றுவான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மையான அமல்களை நாம அதிகரித்து கொள்வது இது மறுமை நாளில் நம்முடைய நன்மையான அமல்கள் கனப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக ஆகும். யாருடைய நன்மையான அமல் கனமாகி கீழே இறங்கி விடுகின்றதோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான். யாருடைய பாவத்துடைய தட்டு அவர் கனமாகி விடுகின்றதோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த குற்றத்தின் பிரகாரம் தண்டிப்பான். ஈமானியர்களாக இருக்கும் பொழுது ஒரு காலத்திற்கு பிறகு அங்கு அவர் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த காலம் அல்லாஹு தஆலா இதே விஷயத்தில் சொல்லும் பொழுது அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் கல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கையில் 1000 வருடம் எவ்வளவு இருக்கும் அதன் போல் அல்லாஹு தஆலாவிடம் ஒரே ஒரு நாள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய சில வரலாற்றை பதிவு செய்யும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பதிவு செய்கின்றார். அவர்களுடைய வாலிப வயசில் எப்படி இருந்தார்கள், பிறகு அவர்கள் தன்னுடைய சமூகத்திடம் என்ன ஏகத்துவத்தை எப்படி எடுத்து வைத்தார்கள், அவர்கள் என்ன கடைசிய அந்த சிற்பங்களையும் அந்த சிலைகளையும் அவர்கள் தகர்த்தார்கள். ஒரே ஒரு பெரிய சிலை விட்டுவிட்டு அந்த அனைத்து சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா இங்கு தெரியப்படுத்திவிட்டு நமக்கு ஒரு உபதேசத்தை குறிப்பிடுகின்றார். அங்கு நாம் மார்க்கத்துடைய விஷயத்தில் தௌஹீதுடைய விஷயத்தில் நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் நாம் தனித்தவர்களாக இருந்தாலும் அதில் நாம் நிலையாக இருப்பது தான் இது தௌஹீதிற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போல அல்லாஹு தஆலா அதே நிலையில் ஷைத்தானுடைய விஷயங்களிலும் ஷைத்தான் மனிதனை சீண்டுகின்றான், மனிதனை துன்புறுத்துகின்றான், அவனை வெளிக்கெடுவதற்காக முயற்சி செய்கின்றான். அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு இங்கு தெரியப்படுத்தி இருக்கின்றான். என இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் நீண்ட வரலாறு, இதை நான் முழுமையாக சொல்ல முடியாது சகோதரர்கள். ஆக சுருக்கமாக உங்களுக்கு அப்படியே நான் எடுத்துட்டு போறேன். அதற்கு பிறகு நிறைய நபிமார்களுடைய சில வரலாற்றையும் குறிப்பாக பதிவு செய்து எப்படி அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா அழித்தான் என்ற விஷயத்தையும் பதிவு செய்கின்ற அல்லாஹு தஆலா. அதில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்ய பிற அவர்களை நெருப்பு குன்றத்தில் போட்டு அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை அவர்களுக்கு அமைதியாக பாதுகாப்பான ஒரு நிலையாக ஆகிவிடு என்று சொன்ன அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தெரியப்படுத்தினான். அதற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்தை பற்றி அவர்கள் ஓரினை சேர்க்கையில் இருந்ததனால் அல்லாஹு தஆலா அவர்களை முழுமையாக அழித்து விட்டான். பிறகு நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி அந்த வரலாற்றை பற்றியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுடைய வரலாற்றில் ஒரு தீர்ப்பை பற்றியும் அல்லாஹு தஆலா அங்கு தெரியப்படுத்தினான். பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபரும் பொறுமையுடைய விஷயத்திலையும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தினான். சபர் அய்யூப் என்பது மிக பிரபல்யமான ஒரு விஷயம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரிய ஒரு சோதனை வேறு யாருக்கும் ஏற்படவில்லை. அல்லாஹு தஆலாவே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹு சாபிரா, என்னுடைய அடியான் என்ன, இவர் சபர் உள்ள பொறுமையான ஒரு அடியான், மிக சிறந்த ஒரு அடியான் என்று அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை சலாஹித்து கூறுகின்றான். அது வரலாற்றில் வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய உடல் ஒட்டுமொத்தமாக சேதமடைந்து வெறும் அவருடைய நாவு மற்றும் அவருடைய உள்ளம்தான் மீதம் இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. ஒட்டுமொத்த உடலும் என்ன சேதமடைந்து புழு பூச்சி என்ற நிலை ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட 18 வருஷம் அவருடைய அல்லாஹ் தஆலா ரொம்ப செல்வ செழிப்பாக அல்லாஹ் ஆக்கினான். செல்வத்தை இழந்தார், பெரிய ஒரு குடும்பம், அந்த குடும்பமெல்லாம் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். கடைசியில் அவங்களுடன் இருந்தது அவங்களுடைய மனைவி மட்டும்தான். கடைசி வரை அந்த மனைவி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லா விதமான விஷயத்தில் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. கடைசி வரை இருந்து பிறகு அவர்களே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கின்றார்கள், இன்னும் என்ன பொறுமையாக இருக்கிறீங்க, எப்போ 18 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்விடம் நீங்கள் இதற்குரிய நிவாரணத்தை கேளுங்களே, அல்லாஹ்விடம் இதற்கு ஏதாவது ஒரு தீர்ப்பை கேளுங்களே என்று சொல்லும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே வார்த்தை பாருங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர், யா அல்லாஹ் எனக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணை செய்யக்கூடியவனில் மின் கருணையாளனாக இருக்கின்றாய் என்று இதுதான் கூறினார்.
யா அல்லாஹ் உன்னால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது, உன்னால் நீ எனக்கு இந்த விஷயத்தை சோதித்தா என்ற ஒரு நாளும் அவர் என்ன செய்யலை சொல்ல. அதனால தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சோதனையோ பெரிய சோதனை என்று வந்தாலும் அனைத்துமே அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் என்ற விஷயத்தில் நாம் என்ன அவனிடம் அதற்கு தீர்வை நாம் பெற வேண்டுமே தவிர ஒரு குற்றமாக அல்லது ஒரு குறையாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக அல்லாஹ் இதெல்லாம் செஞ்ச இதற்கு நீ எனக்கு இதுதான் நான் செய்கின்றா என்ற விஷயத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அதுதான் நமக்கு சோதனையாக இருக்கின்றது. இங்கே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திரும்பவும் பழைய நிலையில் ஏற்படுத்தி மிக சிறந்த ஒரு நிலையாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி திரும்பவும் குடும்பம் அனைவரும் சேர்ந்து அல்லாஹு தஆலா செல்வத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை கொடுத்தான். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் தில் கிஃப்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியின் பெயர், அதே போல தன்னூன் என்று சொல்லக்கூடிய துன்னூன் அந்த மீன் மக்கள், குறிப்பாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் சாஹிபுல் ஹூத் அல்லது தன்னூன் என்று சொல்லப்படும், அதையும் இங்கு சொல்லப்பட்டது. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தாய் அம்மை மரியம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய எல்லாருடைய சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக பதிவு செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் கொடுக்க வண்ணமாக இந்த எல்லா நபிமார்களும் தன்னுடைய பணிகளை செய்துவிட்டும் அவர்கள் என்ன சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக நபியே, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சிரமங்கள், இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டம், இது இதற்கு முன்னால் நபிமார்களுக்கு ஏற்பட்டது. நீங்கள் இதில் பொறுமையாக இருங்கள். உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள், சிரமத்தில் ஆழ்த்திக் கொள்ளாதீர்கள், சிரமத்தில் நீங்கள் ஆழ்த்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். கடைசியாக இந்த சூரா முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடியவர்களுடைய நிலையை பற்றியும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றியும் அல்லாஹு தஆலா அங்கு தெரியப்படுத்தினான். அதே போல அல்லாஹு தஆலா யாஜூஜ் மாஜூஜை அல்லாஹு தஆலா திறந்து விடக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இங்கு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றான். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யாஜூஜ மாஜூஜ வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், 96வது வசனம் அம்பியாவுடைய. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி வருவார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இன்னும் அந்த சமூகம் இருக்கின்றது. எங்கிருக்கின்றது? அல்லாஹை தவிர யாரும் அறியக்கூடியவன் கிடையாது. சிலர் சைனாவால் அல்லது சிலர் ஏதேதோ ஒரு என்று தெரியப்படுத்துகின்றார்கள். அது அனைத்துமே அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல தஜ்ஜாலுடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது பர்முடா ட்ரையாங்கலை பற்றி எங்கு தெரியப்படுத்துகிறாங்க. அங்கு நிறைய அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படுகின்றது. செல்லக்கூடிய ஃப்ளைட்டோ அல்லது இங்கு காணமாயிடுது என்ற அனைத்து விஷயங்கள் சொன்னாலும் என்ன, அல்லாஹ் எப்பொழுது அந்த தஜ்ஜாலை வெளியேற்ற வேண்டும் என்று அவன் நாடி இருக்கின்றானோ அப்பொழுது அவர்கள் வெளியேறுவார்கள். நம்மால் நாமே என்ன செய்து கொள்ள முடியாது, கற்பனை செய்து கொண்டு இங்கே தான் இருக்கின்றார் அல்லது இதுதான் என்று நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா சில விஷயங்களை மறைத்து இருக்கின்றான் என்றால் அது நமக்கு ஹைர், நம்முடைய ஒரு நலனுக்காக தான் என்ற விஷயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஹஜ் பார்க்கும் பொழுது மதனி சூறாவாக இருக்கின்றது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூரா. இதில் சில ஒன்று அல்லது சில வசனங்கள் என்ன அது அந்த விஷயத்தில் விதிவிலக்காக இருக்கின்றது என்று சில உலமாக்கள் தெரியப்படுத்துகின்றார். இதில் கிட்டத்தட்ட 78 வசனங்கள் உள்ளன. இந்த சூரத்துன் நூறுக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. இந்த சூறாவுடைய தலைப்பையும் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா தௌஹீத் மற்றும் மறுமை நாளுடைய விஷயத்தை நினைவுபடுத்தி வண்ணமாக அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்துகின்றான். ஆரம்பிக்கும் பொழுதே யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத் நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான் பெரும் நிகழ்ச்சியாகும். அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். மேலும் மனிதர்களில் மயங்கியவர்களாக இருக்க காண்பீர்கள். எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கமல்ல, அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானதாகும் என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகிறான். அந்நாளில் அல்லாஹ் அக்பர். நேற்று கூறிய அல்லாஹ் அடியார்களே, அந்த நாள், அந்த உலகம் அழியக்கூடிய நாள், அது மிக மோசமான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாள் வெறும் அநியாயக்காரர்கள் மீது தான் இருக்கும்.
முக்மின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய யாருடைய உள்ளத்தெல்லாம் ஈமான் இருக்கின்றதோ, அணு அளவு இருந்தாலும் அந்த நாள் வருவதற்கு, உலகம் அழிவதற்கு முன்னால் ஒரு மென்மையான ஒரு காற்று வீசும். அந்த காற்று எங்கெல்லாம் செல்கின்றதோ, யாரெல்லாம் ஈமானியர்களாக இருக்கின்றார்களோ அனைவரும் என்ன மரணித்து விடுவார்கள். அனைவரும் மரணித்து விடுவார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹை மாறு செய்தவர்களும், அல்லாஹு தாலாவுக்கு இணைவிக்கக்கூடியவர்களும், அநியாயம் அட்டுழியம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹு தாலா இந்த பூமியில் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவனும் இல்லாத நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அழிப்பான். இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்தான், இந்த பூமியும் அல்லாஹு தாலா வசப்படுத்தினான். அந்த தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய எவரும் இல்லை என்றால் இந்த பூமி இருப்பதற்கு என்ன, அது தேவையே கிடையாது என்று அல்லாஹு தாலா இந்த பூமி அல்லாஹு தாலா சின்ன பின்னமாக அழித்து விடுவான். இந்த பூமியை வேறு ஒரு பூமியாக மாற்றுவான் என்றும் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் எதற்காக? கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, மறுமையுடைய விஷயங்கள், மரணித்த பிறகு திரும்ப எழுப்பப்படுவோம், மறுமையுடைய சில அத்தாட்சிகள், அடையாளங்கள் அனைத்துமே என்ன, மனிதன் இதை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதில் அல்லாஹு தஆலா மறுமை நீங்கள் மரணித்த பிறகு எழுப்பப்படுவீர்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்கின்றீர்களா இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி? அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வாக்கை மிக அழகாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா மினல் பஅஸி ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராப். மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்திருக்கிறால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்து படைத்தோம், பின்னர் இந்திரத்திலிருந்தும், பின்பு அலக் என்று சொல்லக்கூடிய கரி துண்டிருந்தும், பின்பு உருவாக்கப்படாதுமான சதை கட்டிகளிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளக்குவதற்காகவே இதனை நாம் விரிவாக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றியும் உங்களில் சிலர் மறிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களை போல் ஆகிவிடக்கூடிய அந்த தளர்ந்த வயதும் வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மலையை நிறைப்பைய செய்வோமேனால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான பல்வகை புற்பூண்டுகளை நாம் முளைப்புகிறது என்று அல்லாஹ் தஆலா இங்கு தெரியப்படுத்துகிறார். நம்முடைய எப்படி ஸ்டேஜஸ், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அவன் உருவெடுக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முதல் உங்களை நாம் மண்ணில் படைத்தோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருப்ப திரும்ப எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைவு கொள்ளுங்கள். உங்களில் முதலில் மண்ணால் எதுவுமே இல்லாத, எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் அல்லாஹ் தஆலா படைத்தோம். பிறகு இந்திர துளியிலால், அதற்கு பிறகு உங்களுடைய நிலை 40 நாள் அந்த தாயின் கருவில் இருக்கும் பொழுது அது ஒரு இந்திர துளி போல இருக்கும். அடுத்த 40 நாள் அது ஒரு இரத்த கட்டி போல ஆகும், கிளாட் என்று சொல்லலாம், பிளட் கிளாட். அடுத்த 40 நாள் ஒரு சதை துண்டு போல ஆகும். இந்த 120 நாளுக்கு பிறகு ஒவ்வொரு அந்த 120 நாள் முடிந்த பிறகு வானவர் அனுப்பப்பட்டு அந்த சிசுவில் ரூஹை ஊதி அல்லாஹு தஆலா 4 விஷயங்களை அங்கு எழுதுமாறு கட்டளையிடுகின்றார். அவருடைய ரிஸ்க், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப் ஸ்பேன், அவங்க எவ்வளவு காலங்கள் வாழ்வார்கள், அவர் என்ன சம்பாதிப்பார், என்ன அமல்களை செய்வார், அது மார்க்க ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற உலக ரீதியான விஷயங்கள், அவர்களுடைய அனைத்து விஷயங்கள், என்ன அமல்களை செய்வார். மரணிக்கும் பொழுது ஷகியுன் அவு சயீத், நல்லவராக மரணிப்பாரா அல்லது பாவியாக மரணிப்பாரா என்று அனைத்துமே அங்கு எழுதப்படுகின்றது என்ற விஷயத்தை நமக்கு சஹீஹான முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நமக்கு பதிவாகி இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்திவிட்டு, இதெல்லாம் படைத்தவன் உன்னை திரும்பவும் எழுப்ப மாட்டானா? அதற்கு இந்த எடுத்துக்காட்டு சொல்ல என்ன செய்யறான்? ஒரு வறண்ட பூமியை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
முழுமையாக வறண்ட பூமி, இதற்கு மேல் இங்கு விளைச்சலே ஏற்படாது என்று நம்பக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மழையை பொழிய வைக்கின்றான். பிறகு அங்கிருந்து சில சுப்ஹானல்லாஹ் செடிகளும் முட்களும் அங்கு வெளியேறுகின்றது. அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆகாரமாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். இது உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். அதே போல இந்த சூரத்துல் ஹஜ்ல ஹஜ்ஜுடைய சம்பந்த சில அமல்களையும் கடமையான சில உபரியான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்துகின்றான். இதற்கு முன்னாலும் மிக தெளிவாக மற்ற இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்தினான். இதில் அல்லாஹு தஆலா உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களில், ஹஜ்ஜுடைய அந்த செய்யக்கூடிய செயல்களில் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஹார்ட்டை சீர்படுத்தக்கூடிய, ஈமானை சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். சில மக்களுடைய அந்த சைக்காலஜி அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்கிறான். எப்படி? ஏதாவது கிடைச்சா அல்லாஹை வணங்குவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. இப்படிதான். இதை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் 11வது வசனத்தை குறிப்பிடுகின்றான். இன்னும் மனிதர்களில் சிலர் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹை வணங்குகிறவரும் இருக்கிறார். ஓரத்துலன்னா கொஞ்சம் அப்படியே எதுவுமே பட்டும் படாம எந்த ஒரு ஓரமாக இருந்துட்டு ஏதோ முடிஞ்சா அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாஹை விட்டு திரும்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறவன். இதுதான் தெளிவான நஷ்டமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இங்கு மனிதர்கள் அவருக்கு இந்த உலகத்துடைய விஷயம் ஏதாவது கிடைச்ச அல்லாஹை இபாதத் செய்வேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், இல்லை அவனை சோதனையில் அல்லாஹ் தஆலா ஆழ்த்தினான் என்றால் என்ன செய்யலாம்? நான் எதற்கு அவனுக்கு வணங்கணும்? என்ன கொடுத்துட்டான் எனக்கு? இப்படி கேட்கக்கூடியவர் இருக்கிறான். நான் ஏன் அவனை வணங்குறோம்? என்ன கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை வணங்கணும்? பெரியச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, வணக்க வழிபாடு என்பது அவன் கொடுத்தான் என்பதற்கு நாம செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அவன் நம்மை படைத்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் மிகப்பெரிய ஒரு வேலை என்பது என்ன? அவனை வணங்குவது தான், வேற எதுவுமே கிடையாது. அதற்காக தான் படைக்கப்பட்டோம். அப்போ நாம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்து நமக்கு தான் அது ஒரு சாதகமாக அமையும். நாம விட்டோம் என்றால் அது நமக்கு பெரிய ஒரு சுமையும் ஒரு பாதமாக அமையும் என்று நாம இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயங்களும், ஹஜ்ஜுடைய அந்த யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது தில்ஹிஜ்ஜாவுடைய விஷயங்களை அல்லாஹு தஆலா அழகாக அங்கு பதிவு செய்கின்றான். கடைசியாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அழகிய ஒரு எடுத்துக்காட்டை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹ். அல்லாஹு தஆலா என்ன அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிடுங்க பாருங்க. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறான், கவனமாக கேளுங்க. ஃபஸ்தமிஉ லஹ், அந்த எக்ஸாம்பிளை, அந்த எடுத்துக்காட்டை நீங்க மிக கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதர்களே, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே செவித்தாழ்த்து கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹையன்றி வேறு எவர்கள் நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடமிருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒன்று, நீங்க ஒட்டுமொத்த மனிதர்களும் சேர்ந்து, நீங்க யாரெல்லாம் வணங்குற எல்லாருமே சேர்ந்து ஒரு ஈயை படைக்க முடியுமா? படைக்க முடியாது. ஒரு ஈயையே படைக்க முடியாதுன்னா என்ன செய்வீங்க? அடுத்தது சரி, அந்த ஈயை நாம் படைத்த அந்த நீங்க அந்த தின்பண்டமோ அல்லது உணவோ உங்களுடைய கடவுள்களுக்கோ அல்லது சிலைகளுக்கு வைக்கிறீங்க. அது அந்த எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அது தடுக்க முடியுமா? அதை அதிலிருந்து கைப்பற்ற முடியுமா? கேட்கக்கூடியவனும் பலவீனமானவன் தான், யாரிடம் கேட்கின்றானோ அவனும் பலவீனமானதான் என்று அல்லாஹு தஆலா இங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அப்போ அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவன், அவன் படைத்தவன், நிர்வகிக்கக்கூடியவன், அனைத்து விஷயத்தையும் அவன் ஆட்சியமைக்கக்கூடியவன் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. கடைசியில் சூரா முடியும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜக்காத்தை கொடுத்து வருவதும், அதே போல மார்க்கத்தில் உறுதியாக அல்லாஹையே சார்ந்திருப்பது என்ன,
நிச்சயமாக இது வெற்றியை நமக்கு தரும் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்று இந்த 2 அத்தியாயங்களில் பார்த்த விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட அனைத்துமே ரொம்ப சுருக்கமானது. நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே ஒரே நேரத்தில் இங்கே சொல்ல முடியாது. நாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் படிக்க வேண்டும். இதற்கு நம்ம தனியாக உட்கார்ந்து படிக்கணும்னா நம்மால் முடியுமா என்றால் ரொம்ப அரிதுதான். இப்போ என்ன சந்தர்ப்பம் பார்க்கும் பொழுது, நம்முடைய இமாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸ் ஓதுகின்றார்கள், நமக்கு தெரியும். அந்த ஜுஸை ஓதுவதற்கு முன்னால் வீட்டில் இருக்கும் பொழுது நாம் குர்ஆனை ஓதுகின்றோம். மற்ற நேரத்தில் அதனுடைய தர்ஜுமாக்களை, அதனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்த்துவிட்டு வரும் பொழுது அல்லது கொஞ்சம் படித்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதியும். அதை கேட்கும் பொழுது நம்ம இங்கே இருக்கும் பொழுதும் என்ன, அந்த வார்த்தை வந்ததே, அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று நம்முடைய உள்ளம் என்ன முழுமையாக அந்த சொல்லக்கூடிய இந்த ஓதக்கூடிய கிராத்தில் செவித்தாழ்த்தி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதன் மூலமாக நம்முடைய உள்ளச்சம் ஒரே திசையில் அல்லாஹின் பக்கம் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி என்று ஒரு காலம் வரை நாம் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி காண்பிக்கக்கூடிய இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக படித்து புரியக்கூடிய நிலை ஏற்படும். இது சந்தர்ப்பம் அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுதே பயன்படுத்திக் கொள்வது நமக்கு ஒரு ஹைரான ஒரு விஷயமாக. ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய இந்த வேதத்தை படிக்கக்கூடிய மற்றும் அதற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு எப்பொழுதுமே வைப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானில் நிலையாக வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.